கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பெரிதான கிருபையினால் நம்ம தொடர்ந்து ஜீவனுள்ள ஒரு சூழ்நிலையில் இருக்கவும், தொடர்ந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய காரியங்களை நம்ம கவனிக்கவும் தேவன் கிருபை செய்யனால, முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய இரட்சகர் மூலம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்வோம். கடந்த வாரத்தில் பவுலுடைய ஊழியத்தில் ஒரு சிறு பகுதியை நம்ம பார்த்தோம். அந்தியோகியாவில் போய் அவர்கள் செய்த ஊழியம், அங்கே முதல் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி பேர் வந்தது. அந்த ஒரு காரியத்தை நம்ம கவனித்தோம். அப்போ அங்கே ஒரு பஞ்சம் உண்டாகும்போது, கடைசியாக பார்க்கும்போது அவர்கள் பவுல் பர்னபாவிட்ட தர்ம பணம் கொடுத்து என்ன செய்கிறாங்க, அனுப்புகிறாங்க, போய் உதவி செய்யுங்கன்னு சொல்லி. ஸோ அது 11ஆம் அதிகாரத்தில் முடிஞ்சது. இப்போ 12ஆம் அதிகாரத்தில் கவனிக்கும்போது ஒரு புது அத்தியாயம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இந்த 12ஆம் அதிகாரம். ஏன் அப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, சபையில் இருக்கக்கூடிய சீஷர்கள் இப்போ ஊழியத்தில் நல்லா வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கும்போது ஒரு பெரிய சோதனை ஒன்று இப்போது அங்கே வருது. அந்த சோதனையினுடைய முதல் கட்டமே நம்ம கவனித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர்களில் முதல் யாக்கோபு அப்போஸ்தலன் அங்கே ஒரு கொலை செய்யப்படுற ஒரு விஷயம். அது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா பாருங்கள், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அக்காலத்திலே ஏரோது ராஜா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. இப்போ நம்ம கொஞ்சம் டீட்டெயிலான ஸ்டடிக்குள்ளே போகிறதுனால இந்த ஏரோது ராஜா யார் அப்படின்னு முதல் தெரியணும். நமக்கு ஏரோதுங்கிற பேர் ரொம்ப பரிச்சயமான ஒரு பேர், இயேசு கிறிஸ்து காலத்திலிருந்தே ஒரு பரிச்சயமான பேர். ஆனால் இப்போ இது அப்போஸ்தலருடைய காலத்தில் நடக்கிற ஒரு விஷயம். அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணமடைந்த பின்பு நமக்கு கிடைச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் படி 12 வருஷங்களுக்கு பின்னாடி நடக்கிற விஷயம். 12 வருஷங்களுக்கு பின்னால் இங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏரோது ராஜா அவன் சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த ஏரோது ராஜா யார் என்று சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஏற்கனவே பல முறை படிச்சிருக்கிறோம். ஏரோது என்கிறதே ஒரு ஜென்ரலான ஒரு காமன் நேம், ஒரு ராஜாவுக்கு வைக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு பேர். முதல்ல அதாவது ரோமர்கள் கிமுவில் கிறிஸ்துவுக்கு முன்னால் 47ஆவது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயினாக ஜெருசலேம் சிட்டியெல்லாம் அவங்க பிடிக்கும்போது அங்கே ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தான். அவன் பேர் ஆன்டிபேட்டர்னு பேர், தமிழில் அந்தி பந்தேர்னு இருக்கும். அவன் கிமு 47 பார்த்தீங்கன்னா கிபி 20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் அவனை தான் ஏரோது ராஜாவாக என்ன செய்கிறாங்க, நியமிக்கிறாங்க. இவனுடைய மகன்தான் யார் தெரியுங்களா, பெரிய ஏரோது அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஏரோது ராஜா. ஸோ இந்த பெரிய ஏரோதனுடைய காலத்தில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தது. அதுக்கப்புறம் அங்கே அந்த 2 வயசு குழந்தைகள் எல்லாம் வெட்ட சொல்கிறான் இல்லையா, அது இந்த ஏரோதனுடைய காலத்தில். இவன் கிபி 4ஆவது வருஷத்தில் மரணம் அடைகிறான். அதாவது இவன் கவனித்து பார்த்தீங்கன்னா யோவான் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ? இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க, இதை நான் 3 நாளில் திருப்பி கட்டுவேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த ஆலயம் கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சான்? 46 வருஷம். இது எப்போ ஆரம்பித்ததுன்னு சொல்லி பார்க்கும்போது கிமு 20 ஸ்டார்ட் பண்ணி கிபி 26ஆம் வருஷத்தில் முடித்தாங்க. சரியா, இவ்வளோ அது இது ஆரம்பித்தவொடனே இந்த பெரிய ஏரோதுன்னு சொல்லக்கூடிய இந்த ராஜாவுடைய காலத்தில் தான் இந்த ஆலயம் புதுப்பித்து கட்டுறான். ஏன்னா ஏற்கனவே எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்டதெல்லாம் தெரியும் இல்லையா, யார் சாலமோன் காலத்தில். அதை இவன் புதுப்பித்து கட்ட ஒரு ரெனிவேஷன் ஒர்க் அவன் பண்ணி 46 வருஷங்கள் ஆகுதான், 46 வருஷங்கள் கட்டியிருக்கிறாங்கன்னு சொல்கிறான். ஸோ இந்த பெரிய ஏரோதுக்கு அப்புறம் அவனுடைய மகன் ஏரோது அந்திப்பா. கவனிங்க, அவன் கிபி 4ஆவது வருஷத்துலேருந்து 39ஆவது வருஷம் வரைக்கும் அவன் இருக்கான், ஏரோது அந்திப்பா. இவனுடைய சகோதரன் தான் பிலிப்பு. நல்லா கவனிங்க, இவனுடைய சகோதரன் தான் யார்? பிலிப்பு.
நம்ம யோவான் ஸ்நானகன் காலத்தில் இந்த பிலிப்புனுடைய மனைவி என்ன பண்ணிட்டான், அவன் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானகன் போய் வந்து என்ன செய்தார், அவங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்தாருன்னு சொல்லி படிக்கிறோம் இல்லையா, அந்த பிலிப்பு தான் இவர். ஆனால் இவர் வந்து ஒரு அரசாளருக்குரிய சூழ்நிலை இல்லை. அதுக்கு பிறகு ஏரோது பிலிப்பு 2 அப்படின்னு ஒருத்தர் அரசாட்சிக்கு வரான். கவனிங்க, இவன் வந்து கலிலேயாவுக்கு ராஜாவாக வரான். இவனுடைய காலம் எங்கன்னு பார்க்கும்போது லூக்கா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். லூக்கா இது வந்து யோவான் ஸ்நானகன் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பகுதி. அதில் ஒரு பெரிய நீண்ட ஒரு விஷயம் சொல்கிறார், வாசிக்கலாம். திபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே பொந்து பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியும் ஏரோது காற்பங்கு தேசாதிபதியுமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாயும் அவன் சகோதரனாகிய பிலிப்பு காற்பங்கு தேசமாகிய பாருங்க, இந்த பிலிப்பு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. இப்போ பெரிய ஏரோது, அவனுக்கு அடுத்தது வந்தது ஏரோது அந்திப்பா, அவனுக்கு ஈக்குவலாக பிலிப்பு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இப்போ நம்ம படித்த வந்து பிலிப் வந்து அவனுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவன். அதுக்கு பிறகு வந்தவன் தான் ஏரோது அகிரிப்பா. கவனிங்க, ஏரோது அகிரிப்பா. இவன் வந்து இந்த ஏரோது அகிரிப்பா தான் யாக்கோவை என்ன செய்கிறான், பட்டயத்தில் கொலை செஞ்சவன். நல்லா கவனிங்க, ஏரோது அகிரிப்பா 1 அவனுக்கு பேர். அதுக்கு பிறகு ஏரோது அகிரிப்பா 2ன்னு ஒருத்தர் வருவான். அவன் தான் பவுலை வந்து நியாயம் விசாரித்தவன். பின்னாடி வரக்கூடிய அதிகாரங்களை நம்ம பார்க்கலாம். பவுலை வந்து இவருக்கு முன்னாடி தான் பவுலை கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. அப்போ அகிரிப்பா ராஜாவே அப்படின்னு சொல்லி தான் பவுல் வந்து என்ன செய்வார், அவருடைய ஊழியத்தில் அவர் அந்த காரியத்தை செய்வார். ஸோ இதை தான் ஒரு ஆர்டர். இந்த ஒரு ஏரோதனுடைய காலம், ஏரோது அகிரிப்பா இவனுடைய காலத்தில் தான் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சபையை அவன் துன்பப்படுத்த ஆரம்பிக்கிறான். பாருங்கள், இப்போ நம்ம மறுபடியும் எங்கே பார்க்கலாம், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மறுபடியும் வாசிக்கலாம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி பாருங்கள், ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ நம்ம சொன்ன விஷயத்துக்கு பைபிளில் ரெஃபரன்ஸ் எங்காவது இருக்கா என்று சொல்லி கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ இயேசு கிறிஸ்து பிறந்தபோது இருந்த பெரிய ஏரோதுன்னு ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவனை குறித்து எங்கே இருக்குன்னா மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்குது. அதில் வந்து அவனுடைய காரியங்கள் சொல்லப்படும். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது புரியுதுங்களா, இதான் அந்த பெரிய ஏரோது. அப்புறம் அது அவனுடைய மரணம் கூட அதே அதிகாரத்தில் இருக்கும். 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு பாருங்க, இப்போ இந்த அவனுடைய அதாவது அவன் இறந்ததுக்கு பிறகு மறுபடியும் என்ன செய்கிறான்னு எகிப்திலிருந்து கூட்டிகிட்டு வரான். ஸோ இது வந்து ரெஃபரன்ஸ் நமக்கு. இப்போது நம்ம 12ஆம் அதிகாரத்தில் பார்த்துருக்கிற அந்த ஏரோதுங்கிறவன் ஏரோது அகிரிப்பா, நல்லா புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஏரோது அகிரிப்பா இவன் என்ன செய்கிறான், சபையில் சிலரை துன்பப்படுத்த ஆரம்பித்து யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோவை என்ன செய்கிறான், பட்டயத்தினாலே கொலை செய்கிறான். இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா, இவன் ஏன் திடீர்னு சபைக்கு இவனால் துன்பம் வந்தது அப்படின்னு சொல்லும்போது, இவன் சார்ஜ் எடுத்ததுக்கப்புறம் இவன் வந்து அதாவது ரோமர்களுக்கும் அவங்களுக்கு சாதகமாக நடந்துட்டு இருந்தான். அதே சமயத்தில் இவன் இருக்கிற ஏரியா முழுவதும் யூதர்கள் இருக்கிறதுனால யூதர்களுக்கு ரொம்ப அதிகமாக அவங்களுடைய அன்பை வாங்கணும். அதனால் இவன் என்ன பண்ணியிருக்கான், ரோமர்கள் கொடுத்த அதாவது ரோமருடைய அரசாங்கத்தில் கொடுத்த சில பரிசு பொருட்களை எல்லாம் கூட என்ன பண்ணியிருக்கான்னா யூதர்களுடைய பெரியவங்களுக்கு உங்களுக்கெல்லாம் கொடுக்கறது, அவங்களுடைய மனசை கவர்ற மாதிரி என்ன செய்கிறான், நிறைய வேலையெல்லாம் செய்திருக்கான். அப்படி செய்துட்டு இருக்கும்போது இப்போது யூதர்கள் எல்லாரும் இவனை பாராட்டணும் அப்படிங்கிற போது இப்போ என்ன நடந்துகிட்ருக்குன்னா, இங்கே பேதுரு யாக்கோபு இவர்களெல்லாம் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குறாங்க. இப்போ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவங்க பிரசங்கம் பண்ணும்போது இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக யூதர்களுக்கு இவர்கள் மேலே பொறாமை. அப்போ யூதர்களுக்கு பொறாமை வரும்போது யூதர்கள் வந்து எதிரியாக பார்க்குறாங்க. இப்போ யூதர்களுடைய ஒரு நல்ல அன்பை வாங்கணும்னா இப்போ யாரை கொண்டா வாங்கிக்கலாம், யார் அவர்களுக்கு தலைமை ஸ்தானத்தில் இருக்கிறாங்களோ. அப்போ அன்றைக்கு வந்து யாக்கோபு ஒரு தலைமை ஸ்தானத்திலையும் பேதுரு அதுக்கு முன்னாடி இருந்தவர். அதனால் என்ன செய்கிறாங்கன்னா யாக்கோபை என்ன செய்கிறாருன்னா பட்டயத்தினாலே கொலை செய்தான். அதனால தான் 3ஆம் வசனம் பாருங்கள், அது யூதருக்கு பிரியமாக இருக்கிறது என்று அவன் கண்டு. பாருங்கள், அப்போ வந்து யூதருக்கு பிரியமாக இருக்குதான். யாரை கொல்றது, சீசர்களை கொல்றது யூதர்களுக்கு பிரியமாக இருக்கான். சரி, இந்த யாக்கோபு யார், எந்த யாக்கோபு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துடைய தாயார் மரியம்மாவுடைய தங்கச்சி சலோமி அம்மாவுடைய பசங்க 2 பேர்.
அதில் யோவான், யாக்கோபு. இந்த யாக்கோபு தான் கொலை செய்யப்படுறார். இன்னொரு யாக்கோபு ஒரு கூட இருக்கார். அவர் யார் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவுடைய தாயார் மரியம்மாவுக்கு பிறந்தவர், கிறிஸ்துவுக்கு அப்புறம். அவர் பேர் யாக்கோபு தான். கலாத்தியரில் ஒரு வசனம் இருக்குது, 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அவருடைய பிரயாணத்தில் அவர் சொல்கிறார், எல்லாரும் போயிட்டாங்க, இப்போ யாக்கோபு மட்டும் எங்கள் கூட இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். வாசிக்கலாம் பாருங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர பார்த்தீங்களா எப்படி சொல்கிறார்? கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர என்னோட, அப்படின்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த யாக்கோபு அல்ல, இப்போ எந்த யாக்கோபு கொலை செய்யப்படுறார்? யோவான், யாக்கோபு. அவங்கள வந்து அதோ உன் தாய், அதோ உன் மகன் சொன்னார் இல்லையா, அந்த யோவானுடைய சகோதரர், அவரை தான் அவர் கொலை செய்கிறார். இப்போது 3ஆம் வசனம் பாருங்கள். அது யூதருக்கு பிரியமாக இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள், அதாவது பஸ்காவினுடைய காலங்கள் வந்துட்டுருக்கு. இப்போ பஸ்கா காலங்கள் வரும்போதே இப்போ யூதர்களுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த அந்த அதுக்குரிய அனுஷ்டாந்தங்கள், அதுக்குரிய ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கும். இப்போ ஏறக்குறைய எல்லோரும் எங்கே வருவாங்க? ஜெருசலேமுக்கு வருவாங்க. அப்போ கட்டாயமாக சீசரில் எங்கே வரணும்? ஜெருசலேமுக்கு வரணும். அதுதான் டார்கெட்டு. இப்போ அவர்கள் யார் வந்தாலும் அவர்களை வந்து சிறையில் போட்டுடலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த ராஜாவுடைய ஒரு பிளான். இப்போது என்ன ஆயிடுச்சு? அதே மாதிரி பாருங்கள், 4ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து. யாரையே? பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். 3ஆம் வசனம். அது யூதருக்கு பிரியமாக இருக்கிறது என்று கண்டு, அதாவது யாக்கோபை கொலை செஞ்சது யூதருக்கு ரொம்ப பிரியமாக இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இப்போ எங்கே போகிறான்? பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாளாக இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர்ச்சேவராக ஏற்படுத்தி 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். ஸோ இது ரொம்ப பார்த்தீங்கன்னா, இவரை அந்த பஸ்கா பண்டிகை முடிஞ்சதுக்கப்புறம் இவரை கொலை பண்ணலாம். ஏன் அதுக்கு முன்னாடியே கொலை பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர்கள் வந்து ரொம்ப ஆச்சாரமானவங்க. அதுக்கு முன்னாடியே கொலை பண்ணிட்டா தீட்டு. அதனால் பண்டிகை முடிஞ்சதுக்கப்புறம் கொன்னுக்கலாம். பாருங்கள், இவங்களுடைய ஐடியா பாருங்கள். அப்படின்னா பண்ணுறதே என்ன? கொலை. ஆனால் பண்டிகை முடிஞ்சதுக்கப்புறம் கொன்னா அது வந்து என்ன இல்லை, தீட்டு இல்லை அப்படின்னு சொல்லி வந்து சிறையில் கொண்டு போய் வைக்கிறாங்க. அதுக்கு ரகல்பர் ஒரு கோட்டிங்ஸ் கொடுக்குறாரு, உள்ளே கொலைவெறி, வெளியிலே சுத்திகரிப்பு. அதான் நடக்குதான். அதுக்கு அவர் எழுதுகிறார், இன்று ஆவிக்குரிய ரீதியாக இது போகிற சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்களாம். இப்போ கூட இப்படி நாமும் இருக்கக்கூடாது. இஸ்ரேலர் இப்படி இருந்ததுனால் நமக்கு இந்த வாய்ப்பு வந்திருக்கிறது. அதாவது அவங்க இப்படி இருந்தாங்க, கொன்னுட்டு கொலைவெறியை தீர்த்துட்டு அதுக்கப்புறம் போய் கடவுளுக்கு ஊழியம் செய்யலாம் அப்படிங்கிற மைண்டில் வந்து அவங்க இருந்ததுனால அந்த வாய்ப்பு இப்போ நமக்கு வந்திருக்கிறது. நாமும் இப்படி இருக்கக்கூடாது. நான் வெளியிலே கோபம், சண்டை கூட போட்டு விடலாம். ஆனால் இது மன்னிக்கப்பட்டு அது நம்மை விட்டு அகலக்கூட சில நேரத்தில் வாய்ப்புண்டு. ஆனால் உள்ளே பகை வைத்து வெளியிலே மாய்மாலம் பண்ணினால் இதற்கு சுத்திகரிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த பாயிண்ட்டும் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாங்க அந்த கட்டுரையில். இது ரசல் பிரதர் வந்து இந்த அதிகாரத்தினுடைய ஒரு கமெண்ட்ரிக்காக சொன்ன ஒரு விஷயம். அப்போது தேவனுடைய பிள்ளைகள் வந்து எந்த சந்தர்ப்பத்திலையும் யாரையும் கொலை செய்கிற அளவுக்கு என்ன பண்ணி, கொலை செய்கிறதா புரியுது இல்லையா? கொலை செய்கிறதுன்னு என்ன அர்த்தம்? சாதாரண கொலையை பற்றி அவர் பேசலை, பகைக்கிறது, சகோதரர்களை பகைக்கிறது. அப்படி அந்த பகையை உள்ளே வச்சுக்கிட்டு வெளியே என்ன பண்ணிடக்கூடாது, தேவனுக்கு முன்பாக அங்கே மாய்மாலம் பண்ணிடக்கூடாது. ஸோ இதை வந்து அதை சொல்லிட்டு தான் அவர் என்ன செய்கிறார், இப்போ இந்த பேதுருவை கொண்டு போய் உள்ளே எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது வகுப்புக்கு 4 போர்ச்சேவராக ஏற்படுத்தி 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தாங்க. அது ஏன் 4 வகுப்புகள் அப்படின்னா, இப்போ பேதுரு வந்து யார் தெரியுங்களா, இப்போ என்ன கைதி ஆகிட்டார்னா, அதாவது ஜட்வகை பாதுகாப்பு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு கைதி ஆகிட்டார். காரணம் என்னென்னா, இவர் எந்த சூழ்நிலையிலும் தப்பிச்சு போயிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியும் பேதுரு வந்து யார் கூட இருந்திருக்காரு, கிறிஸ்து கூட நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பாங்க. இவங்களுக்கு ஏதோ மாய மந்திரம் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சிந்திச்சிருப்பாங்க. அப்படி சிந்திச்சிருக்கிற போது தான் இப்போ பேதுருவை கொண்டு போய் 4 வகுப்பு, அது எப்படின்னு சொல்கிறார். நம்முடைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெயில், இப்படி ஒரு ஜெயில் இருக்குது. இதில் சங்கிலியினால் கட்டப்பட்டிருக்கார் 2 கையிலையும். அந்த 2 கையில் இருக்கிற சங்கிலி வந்து அந்த கதவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 போர் வீரர்கள், அவங்க 2 பேர், உள்ள 2 பேர், வெளியே 2 பேர். இப்போ எத்தனை பேர்? 4 பேர். அதுக்கப்புறம் அவுட்டர் கேட்டில் 2 பேர், மெயின் கேட்டில் 2 பேர். புரியுதுங்களா? அப்படின்னா எப்படிப்பட்ட பாதுகாப்புங்க. சங்கிலிலையும் கட்டி வச்சுருக்காங்க,
இதை கட்டே அவுக்க முடியாது. அதே சமயத்தில் இந்த வீரர்களை தாண்டி அந்த பக்கம் போக முடியாது, அது கேட் சாத்தியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்ட்ரன்ஸ் கேட்டுக்கே போக முடியாது. அப்போது ஒரு ரொம்ப உச்சக்கட்ட ஒரு பாதுகாப்பில் இப்போ பேதுருவை கொண்டு போய் அங்கே வந்து வைக்கிறான். அப்புறம் அந்த மாதிரி வைக்கும்போது ரோமர்களுடைய ஒரு கஷ்டம், அதாவது அவங்களுடைய பழக்க வழக்கம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்ன செய்யணும்னா ஆள் மாற்றி அவங்களுக்கு அந்த செக்யூரிட்டி பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி செக்யூரிட்டி எதுக்காக அப்படின்னா எந்த சூழ்நிலையும் தப்பிச்சிடக்கூடாது. இதில் என்ன ஆச்சரியம், பேதுரு ஒரே ஆள் தான், ஒரு ஆளுக்கு இத்தனை பேர் தேவையே இல்லை. அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஏற்பட்டிருக்க வேணும், ஏதோ ஒரு பயம், இவர் எப்படியாவது தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அந்த ஒரு பயம். அதனால தான் அவ்வளோ பெரிய பாதுகாப்பு. ஆனால் அதே சமயத்தில் பாருங்கள், 5ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் இது ஒரு பக்கம். இங்கே வந்து பேதுரு வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் சபையார் வந்து என்ன செய்கிறாங்கன்னா பேதுருவுக்காக ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க. அதான் சபையார் ஊக்கத்தோடு அவனுக்காக தேவனை நோக்கி அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. இப்போ ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரி பாருங்கள், அடுத்த நாள் காலையில் அவரை வெளியே கொண்டு வந்து கொலைக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பிளான் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு ஜஸ்ட்டு ஒரு நாள் முந்தின நாள் ராத்திரி பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு, பாருங்கள் அதான் அப்படி சொன்ன விஷயந்தான், 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே என்ன பண்ணிருந்தாராம், நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். இதுதான் எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம். அது எப்படி இருந்தாலும் ஏதோ யாக்கோபை கொண்டுட்டாங்க, அது யூதர்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லி தான் இப்போ யார் பிடிச்சிருக்காங்க, பேதுருவை பிடிச்சிருக்காங்க. அப்போ கட்டாயமாக பேதுரு என்ன செய்ய போகிறாங்க, கொல்ல போகிறாங்க, அதில் மாற்றமே இல்லை. அப்போ பேதுருவுக்கு அது தெரிஞ்சிருக்குமா இல்லையா, கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும். அப்போது அந்த நிலைமையில் நம்ம இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம நைட்டு தூங்குவோமா, யோசனை பண்ணி பாருங்கள். நைட்டு தூங்குறதுக்கான வாய்ப்பே இல்லை, நைட்டு தூங்க மாட்டோம், பயம், என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, பல வகையான குழப்பம். என்னதான் சத்திய மைண்டில் இருந்தாலுமே ஒன்று கூட மைண்டுக்குள்ளே இப்போ ஒர்க் அவுட் ஆகாது இல்லையா, ஒரு விதமான அதிர்ச்சிக்கு கலந்த ஒரு பயத்தோடு தான் இருப்போம். ஆனால் இங்கே பேதுரு ஏன் தூங்கினார், இந்த கட்டுரையினுடைய ஹைலைட்டான விஷயத்தான். எப்படி அவரால் தூங்க முடிஞ்சுது என்று சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு அதுக்கு என்ன விளக்கம் தெரியுங்களா, ஏற்கனவே பேதுருடைய தலைவர் மரித்தார், உயிரோட எந்திரிச்சிட்டார். இப்போ பேதுருவுக்கு கிளியராக சொல்லிட்டார், நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கேன், நான் உங்களை கூட்டிகிட்டு போவேன், என்னோட உங்களை சேர்த்துக்குவேன், அப்படியெல்லாம் நிறைய வசனங்கள் சொன்னபோது பேதுரு தூங்குனதுக்கு காரணம் இதுதானா, இது காலையில் எந்திரிச்சு நம்ம பஸ் ஏறி போகலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சாதாரணமாக. அவர் எப்படி நினச்சிருக்க வேணுமா, நாளை காலையில் எந்திரிச்சோன்னா என்னை கொண்டுருவாங்க, அடுத்து ஏசு கிறிஸ்துக்கிட்ட என்ன பண்ணிடலாம், போயிடலாம். புரியுதுங்களா, அந்த ஐடியாவில் அவர் இருக்கிறார். அதனால தான் அங்கே அவ்வளோ பெரிய சேவகர் மத்தியில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்ன பண்ணிட்டுருக்காராம், அவர் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த வசனம் வாசிக்கலாம். அதாவது ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலியினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவல்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை முன்னாடி வாட்ச்மேன் சோல்ஜர்ஸ் அவங்களாம் முன்னாடி சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றான். எங்கே, பேதுரு இருக்கிற இடத்துல நிற்கிறார். நின்று அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அப்படின்னா இந்த ஒரு பகுதி மட்டும் கொஞ்சம் கவனிச்சின்னா, அதாவது தேவனுடைய திட்டம் இப்போ பேதுரு சாகிறது இல்லை. அப்போ பேதுரு சாகிறது இல்லைன்னு தேவன் முடிவு பண்ணிட்டார்னா, அது எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளே அவங்க இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு நார்மலான விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னா அப்நார்மலான ஒரு விஷயத்தையும் தேவன் என்ன பண்ணுவார், அங்கே செய்வார். இன்னும் வேறு மாதிரி சொல்லணும்னா, அந்த இடத்துல ஒரு அதிசயத்தை செய்வதற்கு தேவன் தயங்கவே மாட்டார். ஏன், அவருடைய சித்தம். அப்படின்னா இதை தொடக்கத்திலிருந்தே செய்துட்டு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கூட நம்ம நினைக்கலாம். அப்படியெல்லாம் தேவன் தன்னுடைய சித்தத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு, அதாவது 2-3 விதத்தில் அவர் வெளிப்படுத்துகிறார். ஒன்று, சில நேரம் துன்பங்கள் கூட வருது, அது நம்ம சோதனை சகிக்கிற வரைக்கும் இந்த தேவன் நம்மளை விட்டுருவார்.
அதுக்கப்புறம் அது கடந்ததுக்கப்புறம் அதுக்குரிய ஒரு நல்ல ஒரு பக்குவம் இருக்கும். இன்னொரு விதம் என்னென்னா, இதிலிருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு நினைக்கும்போது தேவ சித்தம் தப்பிச்சு போய் ஒரு சில விஷயங்கள் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா, இப்போ தேவன் என்ன செய்வார்? அவருடைய சித்தத்தில் சில அதிசயங்களை கூட செய்வார். இது நம்ம எதிர்பார்த்து செய்கிறதில்லை, அது அவருடைய சித்தம். இப்போ இந்த இடத்துல எந்த சூழ்நிலையிலுமே பேதுரு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் இப்போ பாருங்கள், தேவதூதன் நிற்கும்போது அறை பிரகாசித்தது. அவன் பேதுருவின் விழாவிலே தட்டி, சீக்கிரமாக எந்திரிச்சு எழுந்துரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து என்னதான். இது ரெண்டாவது அதிசயம் பாருங்கள். உள்ளுக்குள்ளே இப்போது தேவதூதன் வந்தாருனாலே இப்போ எப்படி தான் வந்திருக்கணும்? இவங்க அவ்வளோ காவலையை கடந்து உள்ளுக்குள்ளே தேவதூதன் வந்திருக்கார் அப்படின்னா எப்படி தான் வந்திருக்கணும்? ஒரு ஆவியின் சரீரத்தில் தான் வந்திருக்கணும். அது இப்போ நம்ம அனுமானிக்கலாம், அவ்வளோதான். அவர் எல்லாத்தையும் ஒரு மனுஷனாகவே எல்லாத்தையும் அடித்து கூட வரலாம். ஆனால் அந்த மாதிரி நமக்கு ரெஃபரன்ஸ் இல்லை. காரணம் என்ன? தேவனுடைய சார்பாக நம்ம சிந்திக்கும் போது அதே கோணத்தில் தான் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, சிந்திக்க வேண்டியதாக. இப்போ வந்தார், உள்ளே வந்தோடனே சங்கிலி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு? ஸோ இது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல சொல்கிறார். சரி, இந்த மாதிரி நம்ம எங்காவது மாட்டிட்டோம்னு வைங்க. இப்போது பேதுருவுக்கு ஒரு தேவதூதன் இருக்கார். இதுக்கு வசனமே இருக்குது. எபிரேயர் 1:14 வாசிக்கலாம். ரட்சிப்பை சுதந்திரிக்கப் போகிறவர்களை நிமித்தமாக ஊழியம் செய்யும்படி அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாயிருக்கிறார்கள் சொல்கிறார். அப்போது இந்த பூமியில் ரட்சிப்பை சுதந்திரிக்கிறதுக்குன்னே ஒரு வகுப்பாக இருக்காங்க. இது எல்லாருக்கும் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கலாம். ரட்சிப்பை சுதந்திரிக்கிற ஒரு வகுப்பார் 144,000 விசேஷமாக அவங்க தான். இந்த வகுப்பாருக்குன்னு தேவன் என்ன செய்கிறாராம்? தேவதூதர்களை வச்சுருக்கிறான். நாமளும் கூட நிறைய பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறோம், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் தேவன் ஒரு தேவதூதன் வச்சுருக்கார். ரெண்டு காரியத்தில் நம்ம அதை தியானிக்கிறது உண்டு. ஒன்று, நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது இந்த தேவதூதர்கள் நம்மை அறியாமையே நம்மை காப்பாற்றுவது உண்டு. அது நேரடியாக நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இன்னொன்று, நாம் அன்றாடம் செய்யக்கூடிய தேவனுடைய வேலைகளை குறித்த ஒரு ரிப்போர்ட்டு தேவனிடத்தில் கொண்டு போகிறார். அதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ முதலாவது நமக்கு ஆறுதல், ரெண்டாவது எச்சரிப்பு. நம்ம என்ன பண்ணுறோம்? ஆறுதலை மட்டும் சுயநலத்தை நிமித்தம் பார்த்துட்டு எச்சரிப்பு என்ன பண்ணிடுறோம்? விட்டுறோம். ஸோ இன்றைக்கி யோசனையாக பண்ணி பாருங்கள். இன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படி ஒரு திங்க் பண்ணலாம். அப்போ தேவனுக்கென்று நம்ம எவ்வளோ அதிகம் காரியங்கள் செலவு பண்ணியிருப்போம் அப்படிங்கிற ஒரு திங்கிங் வரும்போது, அப்போ இன்றைக்கி என்ன தேவதூதன் ரிப்போர்ட் கொண்டு போவார்? அது ஒரு விஷயம் இருக்குது. நம்ம செய்த காரியங்கள் எல்லாமே ரிப்போர்ட்டாக போகும். அப்போ அந்த நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எப்படி அதை தேவன்கிட்ட எப்படி அணுகிறது அப்படிங்கிறது அது அடுத்த விஷயம். அதுக்காகத்தான் இந்த நிருபங்களெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இவங்கெல்லாம் எவ்வளோ ரிஸ்கிலிருந்து வெளியே வராங்க பாருங்கள். நமக்கெல்லாம் இந்த மாதிரி ரிஸ்க் வந்திருக்கா அப்படின்னா ரொம்ப 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 கம்மி தான். ஆனால் அந்த ரிஸ்கிலிருந்து அவர் வெளியே வர பாருங்கள். ஒரு தூதன் தட்டி எழுப்பி 8 வாசிக்கலாம். தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்து, தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரங்களை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். இப்போ பாருங்க, தேவன் பேதுருவிட்டு எப்படி தான் அவருக்கு அப்ரோச் பண்ணுறாருன்னா, இப்போ பேதுருவுக்கு கொஞ்சம் நிதானம் இருந்ததுன்னு வச்சுங்க. பேதுருவுக்கு கொஞ்சம் நிதானம் இருந்ததுன்னா இவர் என்ன பண்ணுவாரா? நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாராம். ஏன்? இப்போ இவர் சாகருக்கு ரெடியாக இருக்கார். ஆனால் தேவனுடைய சித்தம் என்னென்னா, இன்னும் கொஞ்ச நாள் பேதுருவை வச்சு அவர் என்ன செய்ய போகிறார்? ஊழியம் செய்ய போகிறார். ஊழியத்துக்கு அவர் கொண்டு போக போகிறார். அப்போ இங்கே தேவனுடைய சித்தம் தான் நிறைவேறணும். இப்போ தேவனுடைய சித்தம் நிறைவேறணும்னா பேதுரு ஏற்கனவே கொஞ்சம் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் அவசரப்படுவார் இல்லையா? இப்போ அதில் வைராக்கியத்தில் இருக்கிறார், அது எந்த மாற்றமும் இல்லை. அதனால தான் அவர் தூங்கிட்டு இருக்கார். இப்போ ஒரு வேளை அவர் முழு கான்சியஸோடு இருந்திருந்தால் இவர் என்ன பண்ணியிருப்பார்னா, நான் தேவதூதர் கூப்பிட்டா, நீ யாரோ புதுசாக ஒரு ஆள் கூப்பிடுங்க, நான் வரமாட்டேன், நான் எதுக்கு வந்திருக்கேன்? சாகருக்காக வந்திருக்கேன், என்னை உயிர் போகணும், அதுக்காகத்தான் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கோம். அதனால தான் தேவன் என்ன செய்கிறாருன்னா,
அன்கான்ஷியஸாக கொண்டு வரான் பாருங்கள். அவர் வந்து அந்தப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் இருக்குது. அப்படியே ஒரு விஷன் பார்க்குற மாதிரியே போயிட்டார். அந்தப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் அப்படி போகிறார். 10ஆம் வசனம் பாருங்கள். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையில் வந்தபோது அது தானாய் என்னாச்சான், திறவுண்டது. இப்போ இந்த 1ஆம் காவல் 2ஆம் காவல் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் ஏறக்குறைய ஒரு 2-3 கிலோமீட்டர் மைல் தூரம் இருந்திருக்க வேணும். அதாவது ரொம்ப வெளியே சிட்டி விட்டு வெளியே வரக்கு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு அன்கான்ஷியஸாகவே என்ன பண்ணியிருக்கார் இப்போ, அவ்வளோ தூரம் தேவதூதன் பின்னாடியே அவர் வந்திருக்கார்ப்போம். அது தானாய், அதில் அடுத்த வசனம் பாருங்கள். அவள் போகிற இரும்பு கதவண்டையில் வந்தபோது அது தானாய் திறவுண்டது. ஏன் இரும்பு கதவை வந்து திறக்கணும்னா, இரும்பு ஏற்கனவே அந்த கோட்டையினுடைய சுவர்கள் எல்லாம் கதவெல்லாம் தெரியும் இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேர் அதை என்ன செய்யணும், முழு அந்த ஃபோர்ஸை பயன்படுத்தினா தான் திறக்க முடியும். ஆனால் இப்போ ரோமன் சோல்ஜர்ஸ் திறப்பாங்களா? திறக்க மாட்டாங்க. இப்போ அவங்க எங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, இது ஆக்சுவலி இது எந்த மணி நேரம் தெரியுங்களா, காலையில் 3லிருந்து ஒரு 5 மணிக்குள்ளே, காலையில் 3 மணிலிருந்து 5 மணிக்குள்ளே இந்த விஷயம் நடக்குது. இப்போ ஜெபம் எப்போ பண்ணிகிட்ருக்குறாங்க, அதே டைமில் தான். அப்படின்னா இவங்க முழு இரவு ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க பாருங்கள் இல்லையா, முழு இரவு. அதாவது பேதுருவுக்காக ஊக்கமாக ஒரு பக்கம் நைட்டு ஃபுல்லாக வந்து ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது தேவன் என்ன செய்கிறார், பேதுருவை ரிலீஸ் பண்ணி அங்கே கொண்டு போய் அந்த ரோமன் சோல்ஜர்ஸ்க்கு முன்னாடி அங்கே நிறுத்தும்போது அவங்க ஏற்கனவே தூக்கத்தில் இருக்கிறாங்க. அப்படியே எந்திரிச்சாலுமே இப்போ பேதுரு தப்பிச்சு வர்றதுக்கு அவங்க கதவு திறப்பாங்களா? வாய்ப்பே இல்லை. தேவன் அங்கே ஒரு அப்நார்மலான விஷயம் பண்ணுறாங்க. அங்கே வந்த உடனே இரும்பு கதவு ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணால் தான் திறக்கணும். ஆனால் இவங்க திறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது தானாக திறவுண்டது. அதான் வசனம் பாருங்கள். அதன் வழியே அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு, ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறம் தூதன் அவருடைய வேலை முடிஞ்சது, அவர் போயிட்டார். இப்போ பாருங்கள் 11ஆம் வசனம். பேதுருக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றார். ரொம்ப நேரம் கழிச்சு தான் இப்போ பேதுருக்கு என்ன வந்துச்சுன்னா ஒரு கான்ஷியஸ், நிஜமாவே தேவன் என்ன பண்ணிட்டார், தப்பிக்க விட்டு தான் கொண்டு வந்திருக்கார் தூதன் மூலம். அப்போ தான் அது ஃபுல்லாக அவர் கான்ஷியஸ். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவன் பேதுரு தூதன் கொண்டு வந்து விட்ட இடம் எந்த இடம்னு கரெக்டாக நமக்கு சொல்லப்படல. ஆனால் அவர் கொஞ்ச நேரத்தில் எங்கே போயிடுறார், இப்போ இவருக்காக யார் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ இந்த இடத்துக்கு என்ன ஆயிட்டார், போகிறார் பாருங்க. வாசிக்கலாம் 12ஆம் வசனம். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். மார்க்கு என்னும் பேர் கொண்ட, அந்த மார்க்குங்கிறது யார் தெரியுங்களா, மார்க்கு சுவிசேஷத்தை எழுதினார் பாருங்க, அந்த மார்க். அவருக்கு இன்னொரு பேர் என்ன, யோவான். நல்லா புரிஞ்சுக்கலாம். பின்னாடி வரக்கூடிய நிருபங்களில் கூட அந்த மார்க்கு என்கிற யோவான் அப்படின்னு வரும். ஏன்னா அவங்களாம் யோவானுங்கிறதுல ரொம்ப காமனாக வச்சுருந்தான் பேர்கள். அப்போ இந்த மார்க்கு என்கிற யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தால் அங்கே அநேகர் கூடி இப்போ ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன ஜெபம் பண்ணியிருப்பாங்க, இது ஒரு பெரிய இது காலங்காலமாக பேசின சப்ஜெக்ட். இதில் ஆக்சுவலாக இப்போ நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அப்படிங்கிற ஒரு கருத்தில் பார்க்குறோம். ஆனால் இதுக்கு முன்னாடியே ஒரு ஜென்ரல் சப்ஜெக்டாக கூட இது நம்ம ஏற்கனவே பார்த்ததுண்டு. எப்படின்னா, அங்கே பேதுரு சாகவருக்கு இப்போ ரெடியாக இருக்கார். இப்போ இவங்கெல்லாம் பேதுருக்காக ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணதுக்கப்புறம் பேதுரு அங்கே ரிலீஸ் ஆகிடுச்சு. நல்லா கவனிங்க. இப்போ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே வர்றாரு. அப்படின்னா இவங்க என்ன ஜெபம் பண்ணியிருக்க வேணும்னு நம்ம அனுமானிக்கலாம். இப்போ அவர் காவலில் வச்சுருக்கிறாங்க. ஆண்டவரே தேவனே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், தயவுசெய்து அவரை ரிலீஸ் பண்ணுங்கள், அவர் இன்னும் நிறைய வேலை செய்யணும் அப்படின்னு தான் இவங்க என்ன பண்ணியிருக்க வேணும், ஜெபம் பண்ணியிருக்க வேணும். அப்போது பேதுருவை எப்படியாவது தேவன் ரிலீஸ் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு விசுவாசத்தோடு ஒரு ஜெபம் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. கவனிங்க, கேட்கப்பட்டோன்னே இப்போ என்ன ஆயிடுச்சுப்போ, பேதுரு ரிலீஸ் ஆகி வரார். இப்போ ரிலீஸ் ஆகி இப்போ நேராக பேதுரு 13ஆம் வசனம் பாருங்கள். அவங்க ஜெபம் பண்ணிகிட்ருக்குறாங்க.
பேதுரு வந்து வாசல் கதவை தட்டின போது ஒரு பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு, ரோதை அப்படிங்கிற பொண்ணு வந்து என்ன பண்ணுதான், ஒற்று கேட்க வந்துதான். ஏன் அந்த மாதிரி? நம்ம ஏற்கனவே அப்போஸ்தலர் நிருபங்களை படிச்சிருக்கிறோம். ரோமர்கள் வந்து மிக கொடுமை பண்ணிட்டு இருக்கிற கால கிறிஸ்தவர்களை. அதனால் இவங்க வந்து என்ன செய்வாங்க, போய் ஒரு இடத்துல தனியாக கூடி கதவெல்லாம் சாத்திட்டு அங்கே தான் ஜெபம் பண்ணுவாங்க, தேவனுடைய காரியங்களை குறித்து பேசுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வெளிப்படையாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தோ ஏன்னா இப்போ ஏரோது அதனால தான் என்ன பண்ணியிருக்கான், யாக்கோபையை கொண்டு இருக்கான். எங்கே யாராவது மாட்டுவாங்களா அப்படின்னு பார்த்து கொண்டு இருக்கிற காலம். அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கம்ப்ளீட்டாக கதவை எல்லாம் சாத்தி இப்போ உள்ளே ஜெபம் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு போய் கதவை திறக்கலை, சவுண்டு கதவை திறக்கிற சத்தம் கேட்டுது, போய் பார்க்குது. பார்த்தோன்னே இப்போ பாருங்கள் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். இது பாருங்கள், இதுதான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. அதாவது பேதுரு வந்து நான் தான் பேதுரு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கணும், திறந்துருக்கணும் இல்லையா? ஆனால் கதவை திறக்காமல் போய் சொல்லுதான். இப்போ என்ன, எதனால் அப்படி, இதனால் அந்த மாதிரி பேதுரு வந்திருக்காருன்னு டக்குன்னு கதவை திறந்துருக்கலாம் இல்லையா? ஏன் திறக்கலை? அதான் அந்த செக்யூரிட்டி அவ்வளோ பயங்கரமான பிரச்சனை வெளியே ஓடிட்டுருக்கு. இப்போ இது போய் அவங்க பெரியவங்ககிட்ட சொல்லி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன செய்ய முடியும், கதவை திறக்கணும். அதனால தான் இந்த பொண்ணு என்ன செய்யுது, போய் என்ன சொல்லுது பாருங்கள். பேதுருவின் சத்தத்தை கேட்டு ஆனால் இந்த அம்மா ரெகனைஸ் பண்ணிட்டாங்க, பேதுரு தான் வந்திருக்காரு. ஆனால் உடனே கதவை திறக்கலை, போய் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 15ஆம் வசனம். அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். என்ன சொன்னாங்க, நீ உளறிட்டு இருக்க, ஏன் இந்த மாதிரி திடீர்னு உளறிட்டு இருக்க, பேதுரு வந்திருக்காருன்னு சொல்கிற, பிதற்றுகிறாய். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். எதை வச்சு சொல்லியிருப்பாங்க அந்த அம்மா, அந்த பொண்ணு அப்படின்னா அவருடைய சவுண்டு கேட்டிருக்கும் இல்லையா? அவர் தான் கட்டாயமாக அவர் தான் வந்திருக்காருன்னு சொல்லி சாதித்தாள். அப்பொழுது அவர்கள் அப்போ 2ஆம் முறையும் அவங்க என்ன செய்யல பாருங்க, நம்பலை. முதல் முறை பேதுரு வந்திருக்காருன்னு சொல்லும்போது நம்பலை. அந்த அம்மா சாதிக்குது, இல்லை கட்டாயமாக அவர் தான் வந்திருக்காருன்னு சொல்லும்போது அப்போ கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, பேதுரு வந்திருக்காருன்னு அவங்க நினைக்கல. யார் வந்துட்டாரா, அவருடைய தூதன், அவர் வேலை யாரோ ஒரு தூதன் வந்திருக்கலாம் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் பேதுரு பின்னும் தட்டி கொண்டே இருந்தான். இங்கே தான் இவங்க அலர்ட் பண்ணுறாங்க. கவனிங்க, பழைய காலத்தில் இந்த மாதிரி ஜெபம் பண்ணி எல்லாம் ஒன்றா இருக்கும்போது ரோமர்கள் வந்து எந்த வீட்டினுடைய கதவை வேணாலும் சோல்ஜர்ஸ் தட்டுவாங்களாம். கவனிங்க, தட்டுவாங்க, திறந்தால் உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க, ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க வந்து ரொம்ப நேரம் தட்டுறதுக்கு அவசியம் இல்லை. ரொம்ப நேரம் தட்டுறதுக்கு அவசியம்னு என்ன, கட்டாயமாக இந்த வீட்டுக்குள்ளே போகணுங்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அதை வச்சு தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப நேரம் தட்டிகிட்டு இருக்கிறாங்கண்ணா, கட்டாயமாக சரி இது என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு பாருங்கள். அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள். அதுதான் விஷயம். இப்போ கேள்வி என்ன, பேதுரு வந்து ரிலீஸ் ஆகி வரணும்னு தானே ஜெபம் பண்ணாங்க, வந்துட்டார். வந்தோடனே என்ன பண்ணியிருக்கணும், பிரமிக்கணுமா, தேவனை நோக்கி ஒரு நன்றி சொல்லி சந்தோஷப்படணுமா? பிரமித்தார்கள் என்ன தெரியுங்களா, நீ எப்படி இங்கே வந்தேன்னு ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா இவர் இருந்த காவலுடைய செக்யூரிட்டி அந்த மாதிரி. அதே மாதிரி அவரை வந்து ரோமர்கள் வந்து ஒரு தடவை பிடிச்சி 4 சேவகர் வசம் ஒப்படைச்சிட்டாங்கனாலே கட்டாயமாக கொலை தான். இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படி தான் நடந்தது இல்லையா? கட்டாயமாக என்ன தான். அப்போ அப்படி இருக்கிற போது இவர்கள் வந்து ஊக்கமாக ஜெபம் பண்ணாங்க, அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான் ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம அனுமானித்தாலும் சரி, அப்படி அது உண்மையாக இருந்தால் கூட இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும், பேதுரு வந்த உடனே அவர் முகத்தை பார்த்தோன்னே என்ன பண்ணியிருக்கணும், சந்தோஷத்தில் தேவனை நோக்கி மகிமைப்படுத்திருக்கணும், அல்லது சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, எப்படி அப்படின்னு கேட்குறான். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலிலிருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு பாருங்க போனான். அப்படின்னு என்ன அர்த்தம், வந்து நியூஸ் சொல்லிட்டு அவர் வேலையை என்ன பண்ணிட்டார், இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டார். இப்போ ஒரு இடத்துல அவரை கொலை செய்யறதுக்கு எத்தனை பட்டாங்க, இப்போ இங்கே வந்து இப்போது வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை, உடனடியாக வந்து சகோதரர்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ கேள்வி என்னென்னா, இந்த பேதுருவுக்காக ஜெபம் பண்ணாங்களே,
இப்போ அங்கே பேதுரு வந்து ரிலீஸ் ஆகணும்னு இவங்க ஜெபம் பண்ணியிருந்தா, கதவு தட்டுனோடனே என்ன பண்ணியிருக்கணும்? விசுவாசத்தோடு திறந்துருக்கணும். சரி, திறந்ததுக்கப்புறம் கூட வந்துட்டீங்களான்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கணும். ஆனால் இவங்க என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை கூட போகிறாங்கன்னா, எப்படி வந்தீங்க அப்படின்னு பிரமிக்கிறாங்க. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? பேதுரு ரிலீஸ் ஆகி வருகிறதை இவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் வேறு மாதிரி சொல்லணும்னா, அந்த எதிர்பார்ப்பு இவங்ககிட்ட இல்லை. பேதுரு வருவார் என்கிற நம்பிக்கையெல்லாம் இல்லை. ஏன்னா அவர் இருந்த நிலைமை அப்படின்னா பேதுருவுக்காக என்னன்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்க வேணும். இதுதான் பாயிண்ட். என்ன சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பாங்க? பேதுருடைய டோட்டல் கேரக்டர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏற்கனவே ஒரு பிரச்சனைக்குள்ளே போய் என்ன பண்ணியிருக்காரு? இயேசு கிறிஸ்துவிட்டே சொன்னார் ஒரு மேட்டி மேலே, அதாவது நான் வந்து உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு வகை. இவர் என்ன சொல்கிறார்? யார் உங்களை விட்டு போனால் கூட நான் அந்த கம்பேர் பண்ணுறாரு போகிறோம், எல்லாரோட நான் ரொம்ப டாப் அப்படிங்கிற மாதிரி. அப்படி ஒரு மேட்டிமைக்குள்ளே போனார். திடீர்னு அதாவது அந்த ஏரோதனுடைய அரண்மனைகள் இதெல்லாம் போகும்போது பயந்துட்டு போய் மறுதளிச்சிட்டார். அப்போது இப்போது கண்டிஷன் அதே தான். இப்போ அதை விட பெரிய பிரச்சனையில் மாட்டியிருக்கார். இப்போ அங்கே பிரச்சனையில் மாட்டினது கிறிஸ்து தான். இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போவே அவ்வளோ பயம். அந்த பயத்தில் தான் மறுதளிச்சார். இப்போ இவருக்கே உயிர் போகுது. அப்படின்னா பேதுரு பற்றி இவங்களுடைய சிந்தனை எப்படி இருந்திருக்க வேணும்? அப்படின்னா என்ன தான் ஜெபம் பண்ணியிருக்க வேணும்? ஊக்கமாக ஜெபம் பண்ணாங்க. தேவனே பேதுருவை காப்பாற்றுங்கன்னு ஜெபம் பண்ணியிருப்பாங்களா? அல்லது பேதுருவுடைய நிலைமை இதுதான், காலையில் சாக போகிறார், ஆனால் சாகிறதுக்குள்ளே அவர் கட்டாயமாக என்ன பண்ணக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணியிருக்கலாம். எந்த வகையிலையும் கிறிஸ்துவையும் தேவனையும் மறுதளிக்காமல் நீங்கள் அவருடைய காரியத்தை கொஞ்சம் பார்த்துங்க. ஸோ இப்படிப்பட்ட ஊக்கமான ஜெபம். இதில் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த ஜெபம் பண்ணுறவங்களுக்கு பேதுரு மேலே அக்கறை இல்லாத மாதிரி தான் இருக்குது இல்லையா? அக்கறை இருந்ததுன்னா எப்படி தான் ஜெபம் பண்ணுவானோ? நம்ம கூட வந்து நம்மோட ஒன்றா சேர்ந்து ஊழியம் பண்ணணும், அப்படி தானே ஜெபம் பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த அக்கறை இல்லாத மாதிரி இருக்கா? ஸோ இது நார்மலாக பார்த்தாங்கன்னா எல்லாருமே அந்த ஜெபம் பண்ண ஜனங்களை வேறு மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்க. ஆனால் இவர்களெல்லாம் எப்படிப்பட்ட பக்குவத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, பேதுருவை மனவாட்டி ஆக்கிறதுக்கு இவர்கள் தங்களான உறவு என்ன? ஜெபம் மட்டும்தான். இவங்க போய் அவங்க ஒன்றும் பண்ணவெல்லாம் முடியாது. பேதுரு வந்து மரணத்துக்குள்ளே போகிறார். அவர் போனாலும் சரி போகலைன்னாலும் சரி, அவர் மரணத்துக்குள்ளே போகிறாருங்கிறது அங்கே மேட்டர் இல்லை. அவர் மனவாட்டியாக போகணுங்கிறது அங்கே முக்கியமான விஷயம். அப்போ அவருடைய மனவாட்டியாக அங்கே போகணும்னா அவர் எந்த சூழ்நிலையிலையும் தேவனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் மறுதளிச்சிடக்கூடாது. ஸோ அந்த ஒரு விண்ணப்பத்தை மிக ஊக்கத்தோடு என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க? தேவன்கிட்ட வச்சாங்க. தேவன் அவங்களுக்கு டபுள் மடங்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டார். எப்படின்னா, கொஞ்ச காலம் பேதுரு வந்து வரணும்னு அவங்க எதிர்பார்க்கல. ஆனால் தேவன் என்ன செய்கிறார்னா, பேதுருவை அவங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டார். இப்போ பேதுருவும் பாருங்கள், அவர் எவ்வளோ பக்குவத்துக்கு வந்துட்டார் பாருங்கள். வந்து சொன்ன உடனே பாருங்கள், நான் எப்படி ரிலீஸ் ஆனேன்னு தயவுசெய்து அமைதியாக இருங்க, எல்லாரையும் கையை அமுத்தி உட்காருங்கன்னு சொல்லி எப்படி ரிலீஸ் ஆனேன் அப்படின்னா ஏன் அவங்ககிட்ட அதை சொல்ல வேண்டியதாக இருந்தது? அப்படின்னா பேதுரு உயிரோடு வந்து பார்த்துட்டாங்க. அவர்களுக்கு தேவனுடைய ஒரு வழிநடத்துதல் எப்படி பேதுருவுக்கு இருக்குது அப்படிங்கிறத அங்கே வந்து தேவன் செஞ்சு காட்டினாராம். ஏன் அப்படின்னா, இவர் தான் முதல்ல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு முன்னாலேயே தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரர். ஸோ இவர் வந்து தேவனுடைய ஊழியக்காரன் தான் அப்படிங்கிறத அங்கீகரிக்கணும். யோசனை பண்ணி பாருங்க. அந்த அங்கீகரிப்பு இல்லை அப்படின்னா அவர் சொல்கிறது யாரும் கேட்க மாட்டாங்க. அப்போ அந்த அங்கீகரிப்புக்கு தேவன் என்ன செய்கிறாருன்னா, உச்சக்கட்ட பாதுகாப்பில் பேதுருவை கொண்டு வந்து வெளியே விடுறார். அப்போ ஜனங்களெல்லாம் பேதுருவை எப்படி பார்த்துருப்பாங்க? என்ன ஆச்சரியம் பாருங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தேவனே பேதுரு எப்படியாவது மறுதலிக்காமல் காப்பாற்றுங்க, மறுதலிக்காமல் அவர் எப்படியாவது அவருடைய வாயை கட்டுங்க, ஏதோ ஒன்று ஜெபம் பண்ணியிருக்கணும். இப்போ அடுத்த அரை மணி நேரத்தில் பேதுரு கண்ணு முன்னாடி வந்து நிற்கும்போது இப்போ பேதுருவை எப்படி பார்த்துருப்பாங்க அப்படின்னா, இல்லை இவர் பெரிய ஆள், தேவனுடைய உச்சக்கட்ட ஊழியக்காரன், அந்த அர்த்தத்தில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. ஸோ அதிலிருந்து பேதுருடைய பிரசங்கங்கள், அவருடைய செய்த ஊழியங்களுக்கு தேவன் ஒரு அங்கீகாரம்
கொடுத்து தொடர்ந்து தேவனுடைய, அதனால தான் பாருங்கள், அங்கே போயிட்டு நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். இதே மாதிரி தான் பவுலையும் பார்க்கலாம். பவுலும் எங்கே ரெஸ்டெல்லாம் எடுக்கல, கீழே உளுந்து எந்திரிச்சு அடுத்து போயிட்டார் இன்னொரு ஊருக்கு. அதே மாதிரி தான் பேதுரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? பேதுருவாக இருந்தாலும் பவுலாக இருந்தாலும் எல்லாருக்குமே தேவன் ஒரே ஆவியை தான் கொடுத்துருக்கிறார். என்ன ஆவி? எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தொடர்ந்து தேவனுடைய ஊழியத்தை அடுத்தது என்னமோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். நமக்கு எவ்வளோ பெரிய தடைகள் வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்த வேலை என்னவோ அடுத்த வேலையை பார்த்துட்டு என்ன பண்ணணும், நம்மளுடைய ஊழியை பாருங்கள். பேதுரு அப்படி தான் போயிட்டார். பாருங்கள் என்ன சொல்லிட்டு போகிறார், வாசிக்கலாம் 17ஆம் வசனம் மறுபடியும். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலிலிருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து, இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்துக்கு. இப்போ ஆக்சுவலாக இது எந்த டைம்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 4-5 மணி அந்த டைமில் தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு அந்த 4ஆம் அந்த ஜாமத்தையெல்லாம் தாண்டி தான் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க வெளியே வந்துட்டாங்க. அப்படின்னா இவர்கள் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணின காலப்பகுதி ஒரு 3 மணி 4 மணி போல். அப்படின்னா அந்த சகோதரர்கள் இன்னொரு சகோதரர்களுக்காக நேரங்காலம் பார்க்காம என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க, ஒருவர் நினைத்து கொண்டு அவங்க இருந்த ஒரு காலப்பகுதி. பாருங்கள், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஏற்கனவே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கார். ஒரு பட்டணத்திலே உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்திற்கு ஓடிப்போங்க. பாரு, ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்திட்டா நீ இன்னொரு பட்டணத்துக்கு போயிருங்க. இப்போ பேதுரு ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், இதை என்னால் கிரகிக்கவே முடியல, இதை நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை செய்ய முடியும், அதனால் நான் ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுக்கிறேன். இதுதான் நம்முடைய நிலைமை. பேதுருவுக்கு ரிலீஸ் ஆனோன்னு என்ன புரிஞ்சிருச்சுன்னா, தேவனை அடுத்த வேலைக்கு கூப்பிட்றார். உடனே பாருங்கள், வேறொரு இடத்திற்கு போனான். பொழுது விடிந்த பிறகு பேதுருவை குறித்து சேவருக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சமல்ல, நம்ம பாஷையில் சொல்லப்போனால் கொஞ்சம் நஞ்சமல்ல. அப்படின்னா ஏன் அந்த பயந்து நடுங்கி இருக்கிறாங்க? காரணம் என்னென்னா, இவர்கள் இருந்ததே உச்சக்கட்ட பாதுகாப்பில், 4 அடுக்கு பாதுகாப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அவ்வளோ பெரிய பாதுகாப்பு இருந்து திடீர்னு ஒருத்தர் காணாமல் எப்படி இருக்கும் பாருங்கள். ஏரோது அவனை தேடி காணாமல் போனபோது காவல்காரரை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு. இப்போ யாருக்கு பிரச்சனை பாருங்கள், இப்போ ஒரு நஷ்டம் வந்து தான் ஆகணும். அந்த மாதிரி பேதுரு ரிலீஸ் ஆகி போயிட்டார். இப்போ யாரை கொலை செய்யறதுக்கு ஏரோது கட்டளையிடுறான்? காவல் காத்துட்டு இருந்தாங்க பாருங்கள், அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு பின்பு யூதேயா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்துக்கு போய் அங்கே வாசம் பண்ண. இவனும் பயந்துட்டான். யாருங்க? இவனும் பயந்துட்டான். சரி, இங்கே இருக்க வேண்டாம், இங்கே இருந்தால் நமக்கு என்ன இருக்காது. ஏன்னா அவ்வளோ பெரிய காவல் இருந்து ஒருத்தர் ரிலீஸ் ஆகி தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னா இப்போ யாருக்கு மதிப்பு போயிடும்? அவனுக்கு மதிப்பு இருக்காது. ஏன்னா அவனுடைய பாதுகாப்பு அவ்வளோதான். இப்போ ஜனங்க என்ன செய்ய மாட்டாங்க, மதிக்க மாட்டான். அதனால் அங்கேருந்து வேற ஊருக்கு போகிறான். அக்காலத்திலே இப்போ பாருங்கள், அவன் வேற ஒரு ஐடியா பண்ணுறான் பாருங்கள். ஏரோது தீரியர் பேரிலும் சீதோனியர் பேரிலும் மிகவும் கோபமாக இருந்தான். தங்கள் தேசம் ராஜாவின் தேசத்தினால் போஷிக்கப்பட்டபடியால் அவர்கள் ஒருமனப்பட்டு அவனிடத்தில் வந்து ராஜாவின் வீட்டு விசாரணைக்காரனாகிய பிலாத்துவை தங்கள் வசமாக்கி சமாதானம் கேட்டுக்கொண்டார்கள். இது ஒரு தனி ஹிஸ்ட்ரி. ஒரு சிலர் அவங்ககிட்ட சமாதானத்துக்கு வர்றாங்க. இப்போது இவன் என்ன மைண்டில் இருக்கான் அப்படின்னா, ஒரு பெரிய அவமானம் இவனுக்கு வந்துருச்சு. யாருக்கு? ஏரோதுக்கு. என்ன அவமானம் வந்துருச்சு? யாக்கோபை கொலை செஞ்சாச்சு. யூதர்கள் அத்தனை பேரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க, எல்லாரும் பாராட்டிட்டாங்க. அடுத்தது பேதுருவை கொலை செஞ்சால் இன்னும் பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவன் என்ன பண்ணுறான், இன்னொரு கொலை செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுறான். ஆனால் தேவனுடைய சித்தம் அதல்ல, ரிலீஸ் பண்ணிட்டார். இப்போ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இவனுக்கு என்ன ஒரு பயங்கரமான சித்தம்னா, எப்படியாவது தன்னை மறுபடியும் பெரிய ஆள்னு காட்டிக்கணும். கவனிங்க, ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு மேட்டிமை காட்டிக்கணும். குறித்த நாளிலே ஏரோது ராஜா வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு என்ன பண்ணுறானா, பிரசங்கம் பண்ணுறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது இவன் தன்னை ரொம்ப பெரியவனா, ஏற்கனவே ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் வந்துருச்சு, இதை சரி பண்ணணும்னு என்ன பண்ணப்போ, ஏதாவது ஒரு மேலே உட்காந்து ஏதாவது ஒன்று சொல்லணும். அப்படி பிரசங்கம் பண்ணும்போது அப்பொழுது இந்த ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அப்படின்னா என்ன பிரசங்கம் பண்ணியிருப்பான், என்ன பண்ணான்னு இல்லை. ஆனால் ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்களா, இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அப்படின்னா இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள் அப்படின்னா இது யூதர்கள் சொல்லியிருக்காங்களா,
இல்லை புறஜாதிகள் சொல்லியிருப்பாங்களா? தேவ சத்தம் அப்படிங்கிற வார்த்தை யார் தான் சொல்லியிருக்கணும்? அப்போ இவங்க பாருங்கள், அதாவது தேவனுக்கு அளவுக்கு தன்னை என்ன பண்ணிட்டாப்போம், உயர்த்திட்டு அந்த அளவுக்கு பேசுகிறான் அந்த ஜனங்கக்கிட்ட. இப்போ அந்த ஜனங்களும் விவரம் இல்லாமல் சொல்கிறாங்க, அப்பொழுது மனுஷ சத்தம் அல்ல தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள், அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியால். பாருங்கள், அப்படின்னா யாருக்கு விரோதமாக தான் பேசியிருக்கணும்? தேவனுக்கு விரோதமாக தான் செலுத்தாதபடியால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து இறந்து போனான். உடனே அவனுக்கு என்ன வந்துச்சான்? குடல் புழு நோய் வந்துச்சான். அது இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கு. திடீர்னு குடல் புழு நோய் வந்து அப்படியே அழுகி செத்து போன மாதிரி அவன் வந்து உடனே செத்து போனான். இப்போது தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று சொல்கிறார். அப்போ தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று அப்படின்னா அதுக்கு முன்னாடி இவனால் கொஞ்சம் என்ன இருக்குது, இப்போ தடையாக இருக்குது. அப்போ அந்த தடையை தேவன் என்ன பண்ணிட்டார்? உடனே நீக்கினார். நீக்கணும்னா தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க் என்னும் மறுபேறு கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு திரும்ப எங்கே வர்றாங்க பாருங்கள். இப்போ ஒரு வேலை அங்கே நடக்குது, இங்கே ஒரு வேலை நடக்குது. இப்போ தானே போனாங்க இங்கே தர்ம பணம் கொடுத்துட்டு, அதுக்குள்ளே பேதுரு இங்கே ஒரு வேலையை முடிச்சிட்டார். பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க் என்னும் மறுபேறு கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு இப்போ என்ன பண்ணுறாங்க? எருசலேமுக்கு வராங்க. ஸோ இங்கே வந்து தான் இவங்களுடைய அடுத்த ஊழியத்தை அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது தான் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு தேவனுடைய பரிசுத்தாவுடைய இன்டென்ஷன் இவங்களை எல்லாத்தையும் பிரிச்சிரு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே பவுல் பர்னபா இவங்க ஒரு பக்கம் எல்லாரும் பிரிஞ்சு போய் ஊழியத்தை செய்கிறதுக்குரிய அடுத்த ஆயத்தத்திற்குள்ளே அவங்க போகிறாங்க. அதுதான் அந்த 13ஆம் அதிகாரம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது இனிமேல் நம்ம பார்க்குறது எல்லாமே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தில் ஏற்பட்ட மிக சிறந்த அனுபவங்கள். அதைத்தான் வந்து 13ஆம் அதிகாரத்திலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து தொடர்ந்து பார்க்கும்போது எப்படி பேதுருவுக்கு தேவன் ஒரு பாதுகாப்பு ஒரு அனுசரணை பண்ணாரோ அதே மாதிரி பவுலுக்கும் செய்கிறார். ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் கவனிச்சின்னா, அந்த ஏரோதுங்கிறவன் அவன் வந்து பெரிய ஹீரோ மாதிரி இருந்தான். யாக்கோபை கொலை செய்தான், பேதுருவை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணான். ஆனால் தேவனுடைய சித்தம் முதல்ல. ரெண்டாவது தேவனுக்கு மேலே தன்னை உயர்த்திட்டு பேச ஆரம்பித்தான். தேவன் என்ன பண்ணிட்டார்னா அடிச்சிட்டார். தேவதூதன் அவர் வந்து அடித்ததுக்கு பிறகு இப்போ வேத வசனம் பெருகிட்டு. அப்போது என்ன புரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு அதிகாரத்தில் என்ன புரிஞ்சு? நிறைய விஷயங்கள் கருத்துக்கூடிய கோர்வை இதில் இருக்கா. இந்த 12ஆம் அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னவெல்லாம் சொல்லலாம். ஃபஸ்ட்டு யாக்கோபு அவரை பற்றி நம்ம பார்க்கலாம். யாக்கோபு வந்து ஏன் தேவன் வந்து முதல் இரத்த சாட்சியாக மறிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தார் சீசர்களில்? ஏன் அவ்வளோ சீக்கிரம் யாக்கோபு சாக வேண்டிய அவசியம் என்ன? அவர் கூட சில ஊழியங்கள் நிறைவேற்றிருக்கலாம் இல்லையா? இதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? இப்போ பவுல் சொல்கிறார், ஓட்டத்தை முடித்தேன். அப்போ அவர் ஓட்டத்தை முடித்தேன்னா தேவன் அவர் கொடுத்த வேலையை அவர் என்ன பண்ணியிருக்கார்? இப்போ செய்து முடிச்சிட்டார். அதுக்கு பவுலுக்கு தேவன் கொடுத்தது ஒரு நீண்ட காலம். யாக்கோபுக்கு தேவன் கொடுத்தது மிக குறுகிய காலம். அந்த குறுகிய காலத்துக்குள்ளே தேவன் யாக்கோபுக்கிட்ட என்ன எதிர்பார்த்தாரோ அந்த ஒரு மெச்சூரிட்டிக்கு என்ன இருக்கணும்? வந்திருக்கணும். அந்த மெச்சூரிட்டிக்கு அவர் வரும்போது அதுக்கப்புறம் தேவன் என்ன செய்கிறார்னா அவரை ஒரு இரத்த சாட்சியாக மறிக்கிறதுக்குரிய வாய்ப்பை அங்கே கொடுக்குறார். சரி, இது நமக்கு எப்படி பொருந்தும்? நாம் இன்னும் ஜாகலையே, நம்ம சத்தியத்துக்குள்ளே வந்து இத்தனை வருஷம் ஆச்சே, எவ்வளவோ ஊழியங்கள் பண்ணுறோம், எவ்வளவோ அனுபவத்தையெல்லாம் கடந்து வந்தாச்சு, ஆனால் நாம் இன்னும் ஏன் ஜாகலை? 2 விஷயந்தான். ஒன்று, தேவனுடைய சித்தப்படி அந்த பக்குவத்துக்கு இன்னும் நம்ம வரல அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, இன்னும் சில வேலைகள் நம்மளை வச்சு தேவன் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 2மே நல்ல விஷயந்தான். ஆனால் இந்த 2ல் எதை முதல்ல எடுத்துக்கிறது இல்லையா? அதுதான் 2ல் எது முதல்ல எடுக்கணும்? முதல்ல நம்ம அந்த பக்குவத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா அந்த காலம் முக்கியம் இல்லை. இப்போ யாக்கோபுக்கு குறுகிய காலம், அப்போஸ்தலனுக்கு கொஞ்சம் பெரிய காலம். காலம் இப்போ முக்கியம் இல்லை. தேவன் எதிர்பார்க்குற ஸ்டாண்டர்ட் ஆஃப் மைண்டு அது ரொம்ப முக்கியம். அது வந்து இங்கே யாக்கோபுக்கு இருந்ததுனால தேவன் என்ன பண்ணார்னா யாக்கோபை சீக்கிரம் எடுத்துக்கிட்டார். இது பாயிண்ட் நம்பர் 1. அடுத்து இந்த அதிகாரத்தில் பாயிண்ட் நம்பர் 2 பேதுருவை வச்சு என்ன சொல்ல அப்படின்னா,
உயிர் போகிற அளவுக்கு பிரச்சனை அவருக்கு. ஆனால் அவர் வந்து எதிர்பார்த்த விதம் தான் ரொம்ப ஆச்சரியம். செத்து போயிருமோங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்லாமல் அவர் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கார், தூங்குறார். அப்படின்னா அவருடைய எதிர்பார்ப்பு என்ன, கிறிஸ்துவோட போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ யாக்கோபு பேதுரு அந்த சமகாலத்தில் இவங்க இருந்தால் கூட 2 பேருமே ஒரு முடிவில் தான் இருக்கிறாங்க. அவரும் போயிடலாம், அதுக்குரிய சூழ்நிலை போயிடுச்சு. இப்போ அதுக்குரிய எதிர்பார்ப்பு இவர்கிட்ட இருக்கு. ஆனால் தேவன் என்ன செய்கிறார், நம்ம வந்து தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது அந்த சாகணுங்கிற எண்ணம் இருக்குது பாருங்கள், அதை நாமளே டிசைட் பண்ணக்கூடாதுங்கிறார். நீங்களே வந்து இப்படி பண்ணிடாதீங்க. அந்த டிசிஷன் கூட யார் கையில் தான் இருக்குதான், தேவன் கையில் தான். தேவன் எப்போ வந்து அதுக்குரிய வாய்ப்பை கொடுக்குறாரோ அப்போ தான் நம்ம வந்து அந்த சூழ்நிலைக்குள்ளேயே நம்ம போக முடியும். அதுக்கு முன்னாடி சில நேரங்களில் நம்ம வந்து எல்லாம் பண்ணியாச்சு முடிஞ்சுது அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, திங்க் பண்ணிடவே கூடாது. பேதுருவுக்கு தேவன் அதான் சொல்லியிருக்காரு, நீ வந்து இப்போவே சாகிறது ஒன்று வேலை இல்லை. புரியுதுங்களா? இது 2வது. 3வது பாயிண்ட் என்னென்னா, அப்படி தேவன் முடிவு பண்ணிட்டார்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருந்தாலும் அவருடைய வேலையை தொடர்ந்து இந்த மனுஷன் மூலம் தான் செய்யணும்னு தேவன் விரும்பிட்டார். அங்கே ஒரு அதிசயத்தை என்ன செய்வார், கட்டாயமாக செய்வார். அங்கே என்னென்னவெல்லாம் அதிசயம் நடந்தது தெரியுங்களா? தேவதூதன் உள்ளே வந்தது ஃபஸ்ட்டு, எல்லா காவலையும் கடந்து. 2வது சங்கிலியினால் கட்டப்பட்டிருக்கார். தேவதூதன் உள்ளே வந்தோன்னு அந்த சங்கிலி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சா, இந்த லாக்கு கல்றுச்சு. 3வது பேதுரு வந்து அவர்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. உட்கார்ந்து கிளாஸ் எடுத்திருந்தாருன்னா பேதுரு என்ன சொல்வார், அதெல்லாம் முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன். அதனால் 3வது என்ன பண்ணுறார், தேவனே பேதுருவுக்கு என்ன கொடுக்குறார், இப்போ அன்கான்ஷியஸ் மைண்டு கொடுக்குறார். சொல்கிறத மட்டும் கேளுவா, எந்திரிச்சு ஒரு விஷன் பார்க்குற மாதிரியே வா, வெளியே வந்துட்டான். வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த கேட் இருக்குது பாருங்கள், இரும்பு கேட்டு, அது ஓப்பன் பண்ணுறது சாதாரணமாக எல்லோரும் யாரோ ஒரு ஃபோர்ஸ் பயன்படுத்தினா தான் ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் அங்கே அதுக்குரிய சூழ்நிலை இல்லாதனால தேவன் அந்த இடத்துல என்ன பண்ணுறார், அவருடைய எஃபெக்டிவ் ஃபோர்ஸ் அங்கே கொடுக்குறார். கதவு தானாக திறந்து கொண்டது, வெளியே வந்துட்டார். வெளியே வந்து இங்கே வரும்போது இந்த சகோதரருடைய மைண்டு பாருங்கள், இவங்களும் பேதுரு உயிரோட வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. அப்போது இவங்க எல்லாருடைய மைண்ட்லேயுமே என்ன இருந்து சொல்லுவாங்க, அதுதான் இந்த இந்த பாடத்தினுடைய கரு. பேதுருடைய மைண்ட்லேயும் இதுதான், அவருக்காக ஜெபம் பண்ணுறவங்களுடைய மைண்ட்லேயும் இதுதான். எது மட்டும்தான் இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் ஒரே ஆவி, ஒரே சிந்தை. என்னென்னா தியாகம் பண்ணணும். புரியுதுங்களா? அவரும் தியாகம் பண்ணணும், இவங்களும் அந்த அதுக்குரிய எதிர்பார்ப்பு தான். அதை தான் மெயினாக வச்சுருந்தாங்க. அப்போ இந்த தியாகத்துக்கு மேல் இருக்கக்கூடிய சிந்தை என்னென்னா, பிதாவாகிய தேவனும் கிறிஸ்துவும் மகிமைப்படணும்னா இவர்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் தேவன் வந்து நிறைய வேலைகள் இருந்தனால பேதுருவை கூட்டிகிட்டு வந்துட்டான். ஸோ இப்போ தேவதூதன் பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன வேலையை என்ன பண்ணார், செய்துட்டார். எங்கே வேணாலும் நீ இரு. இப்போ தேவன் ஒரு தேவதூதனை கூப்பிட்டு என்ன சொல்லியிருப்பார், பேதுரு லாக்கரில் இருக்கார், அதிகபட்ச பாதுகாப்பில் இருக்கார், நீ போய் அவனை ரிலீஸ் பண்ணிவிட்டு வந்துரு, அவ்வளோதான். எங்கே கொண்டு வந்து விட்றது ஆண்டவரே, கொண்டு வந்து மார்க் வீட்டு பக்கத்தில் எங்காவது விட்டுரு, அப்புறம் பேதுருவுக்கு நான் டைரக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எப்படி தேவதூதன் சொன்ன வேலையை செஞ்சுட்டார். அன்னைக்கு பேதுருவுக்கு ஒரு தேவதூதன் இருந்தார். இப்போ கேள்வி, நமக்கு ஒரு தேவதூதன் இருப்பாரா இல்லையா? நம்ம வந்து எதுவுமே தேவனுக்கு செய்ய மாட்டோம், எந்த சாக்ரிஃபைஸும் பண்ண மாட்டோம் இல்லையா? அவருக்குரிய திங்கிங்கும் வரமாட்டோம் இல்லையா? உலகப்பிரகாரம் எப்படி வேணாலும் திரிவோம், ஆனால் சத்தியத்தில் இருக்கிறோன்னு சொல்லுவோம். இப்போ சொல்லுங்கள், இப்போ தேவதூதன் இருப்பாரா? அப்போ இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, பேதுருவுக்கு ஒரு தேவதூதன் வச்சார் தேவன், பேதுரு மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு தேவதூதன் வைப்பார். அதுதான் அங்கே பாயிண்ட். பேதுருவை போன்ற தியாகிகளுக்கு கட்டாயமாக ஒரு தேவதூதன் இருப்பார். ஸோ அதையும் மீறி நமக்கு ஒரு இருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்ம விசுவாசம்தான். ஆனால் அந்த விசுவாசத்தை என்ன பண்ணிக்கணும், இப்போ உறுதிப்படுத்தணும். இல்லை, நான் தேவனுடைய ஊழியக்காரன் தான், நான் அவருக்காக நிறைய பிரயாசப்படுறேன், அவருக்காக நிறைய காரியங்கள் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு உறுதி இருந்துச்சுன்னா இந்த தேவதூதன் நமக்கு ஒருத்தர் இருக்கிறாருங்கிறது என்ன செய்யலாம், நம்ம உறுதி பண்ணலாம் கட்டாயம். ஏன்னா தேவனுடைய வாக்கு தத்தம் மாறாதது. இந்த வசனம் அப்படி தான் சொல்லுது, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவருடைய நிமித்தம் அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகள், அப்படித்தான் இருக்கு.
அப்போ தேவன் என்ன செய்கிறார்? ரட்சிப்பை சுதந்திரிக்கிற வகுப்பார் இந்த பூமியில் எங்கேயாவது கஷ்டப்பட்டானா தேவதூதனை அவர் அனுப்புவாரா? புரியுதா? அனுப்பிச்சு அவங்களுக்கு என்ன ரிலீஸ் பண்ணுமோ அதையே செய்வார். இது இன்னைக்கு நம்ம பார்த்து தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு தேவதூதனை இவர் பார்த்தாரா? பின்னாடி தானே போயிருக்கார். அப்புறம் புரிஞ்சுக்கிட்டார், ஒரு தேவதூதன் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டார். ஆனால் அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் இருந்தது. இன்றைக்கி நமக்கு அந்த கைடன்ஸ் இல்லை. ஏன்னா தேவதூதருடைய நேரடியான பாதுகாப்பு பராமரிப்பை பார்ப்பதற்கு நமக்கு எந்த டைமிலிருந்து நமக்கு அந்த அனுமதி மறுக்கப்பட்டது? யாராவது சொல்ல முடியுமா? எந்த டைமோட முடிஞ்சுது அந்த விஷன்? இல்லை, நமக்கு பாதுகாப்பு கொடுக்குற தேவதூதர்களையே நம்ம பார்க்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு விஷன் எந்த டைமோட முடிஞ்சுதுன்னா, என்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிறிஸ்து ஒரு ஒளியாக தரிசனமானாரோ அதுக்கு பிறகு நேரடியான ஒரு விஷயம் எங்கேயுமே வரல. புரியுதுங்களா? யாருக்கு மட்டும் வந்தது? விசேஷமான சீசர்களான யோவானுக்கு வந்தது. நம்ம படித்தோம் இல்லையா? யோவானுக்கு என்ன படித்தோம்? சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்தும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்துவதும் அவர் தம்முடைய தூதனை அனுப்பி யோவானுக்கு வெளிப்படுத்துவதுமான விசேஷம். ஸோ அப்போ கடைசியாக யாருக்கு தான் வந்திருக்குன்னு இப்போ புரிஞ்சுக்கலாம், யோவான். அதுக்கப்புறம் நேரடியான ஒரு விஷயம் ஏன் இல்லை? ஏன் நேரடியான ஒரு கைடன்ஸ் இல்லை? தேவையில்லை. ஏன் தெரியுங்களா? இப்போ நம்ம கைடன்ஸ் எங்கே இருக்குது? பைபிள் இருக்குது. இதை பார்த்தாலே நம்ம நம்புகிற அளவுக்கு தான் தேவனுடைய கைடன்ஸ் இருக்கும். அல்லது இதை வேறு மாதிரி சொல்லணும்னா, தேவனுடைய கைடன்ஸ் பார்த்தாலே நம்ம நம்புகிற மாதிரி தேவன் என்ன பண்ணுவார்? அதுக்கு ஒரு சூழ்நிலையை கொடுத்துருவார். ஸோ அதுதான் நடந்தது. கடைசியாக நம்ம கவனிக்கும்போது ரிலீஸ் ஆகிட்டார். ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டார். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாங்கிற சிந்தனை அவருக்கு இல்லை இல்லையா? நம்ம அப்படி தானே பண்ணுவோம். கன்வென்ஷன் முடியுது, 4 நாள் வேலை செய்கிறோன்னு வச்சுங்க. கன்வென்ஷன் முடிச்சு அடுத்த நாள் காலையில் மறுபடியும் இன்னொரு மீட்டிங் போகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை என்ன பண்ணுவோம்? நான் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்றாங்க. அந்த டைமில் இல்லை நம்ம தான் போகலான்னு யார் விரும்பி போகிறாங்க பாருங்கள். அதுதான் பேதுருவுடைய சிந்தை, பேதுருவுடைய கேரக்டர். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தானே தேவன் தேவதூதனை வைப்பார். ஸோ அந்த மாதிரி இருந்துட்டால் நமக்கு தேவதூதன் வைப்பாருங்கிற ஒரு நல்ல ஒரு விசுவாசத்தோடு இந்த அதிகாரம் என்ன ஆகுதுங்க, முடியுது. ஸோ அடுத்தது 13ஆம் அதிகாரம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பெரிய ஊழியங்களுக்குள்ளே, அவருடைய அனுபவங்களுக்குள்ளே நம்ம போய் பார்க்கும்போது நமக்கு இன்னும் நிறைய ஆவிக்குரிய பாடங்கள் அதில் தேவன் வைத்திருக்கிறார் என்று விசுவாசித்து தொடர்ந்து அதை நாம் சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.